என் கோபத்தின் காரணமாக நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். எங்கே போவது, என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் குடும்பத்தினரும் பணத்துக்காக ஒரு குருட்டு மனிதனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து எனக்கு மிகவும் அநீதி இழைத்திருந்தனர். தன் விருப்பப்படி உலகை பார்க்க முடியாத, தனியாக எங்கும் செல்ல முடியாத ஒருவரை என் வாழ்க்கை துணையாக்கி விட்டார்கள். அவர்களுக்கு இதில் லாபம் இருந்தது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கிடைத்தது. ஆனால் நான் எங்கே போவது? எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. அப்போது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. கதவுக்கு வெளியே என் கணவன் வருவதை கண்டேன். அவனுடன் அவனுடைய ஆண் செவிலியர் திருவும் இருந்தார். அவர் எப்போதும் அவனுடன் இருப்பார். அவர் அவனை அறையில் உட்கார வைத்து விட்டு திரும்பி போனார். போகும்போது ஏதாவது தேவைப்பட்டாலோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ என்னை கூப்பிடுங்கள், நான் பக்கத்து அறையில் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் கண்ணீரை அடக்கிக் கொண்டு தலையை அசைத்தேன். என் குருட்டு கணவர் என் உடலின் பாகங்களை தடவி தடவி பார்த்தான். கோபத்தின் அலை என் உடல் முழுவதும் பரவியது. நான் அவன் கையை தட்டிவிட்டேன். அவன் முகத்தில் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. ஒருவேளை அவன் இப்படிப்பட்ட நடத்தையை எதிர்பார்க்கவில்லை. அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்றால், நான் ஒரு ஏழை குடும்பத்து பெண், அவனுடைய செல்வத்தால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டேன், அவனை எப்படி தள்ளிவிட முடியும் என்று அவன் நினைத்தான். ஒரு நொடி கூட அவனை என் அருகில் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் என்னிடம் சின்ன சின்ன விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தான். என் விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகள் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் என்னால் எதையும் கேட்க முடியவில்லை. என் மனதில் எல்லாம் இந்த நபரிடம் இருந்து எப்படி விடுபடுவது என்ற எண்ணமாகவே இருந்தது. திரும்ப திரும்ப சிரஞ்சீவி முகம் என் கண்களுக்கு முன்னால் வந்து போய்கொண்டிருந்தது. அப்போது என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. நான் அவனிடம் சீக்கிரம் சொன்னேன், நான் இப்போது உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன். இவ்வளவு கனமான உடைகள் காரணமாக நான் களைத்து விட்டேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்கள். அவனை படுக்கையில் படுக்க வைத்து விட்டு நான் உடை மாற்றும் அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். இப்போது அந்த வேலைக்காரியை எங்கே தேடுவது என்று எனக்கு புரியவில்லை. அவள் அவனது வீட்டில் எப்போதும் இருந்தாள். என்னிடம் வந்தவுடனேயே தன் கஷ்டங்களை பற்றி நீண்ட கதைகள் சொன்னாள். இப்போது நான் அவளுடைய கஷ்டங்களை என் லாபத்திற்காக ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஹாலுக்கு வெளியே வந்தேன். எதிரே ஒரு பக்கம் வேலைக்காரியின் அறை இருந்தது. எதிரே காவல்காரன் இருந்தான். என்னை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். மேடம், இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது வேலையா? நான் அவனிடம், எனக்கு சங்கீதாவுடன் பேச வேண்டும், அவள் எங்கே இருக்கிறாள், அவளை கூப்பிடு என்று சொன்னேன். அப்போது காவல்காரன் சங்கீதாவை கூப்பிட்டு வந்தான். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் போல. ஆச்சரியமான கண்களால் என்னை பார்த்தாள். ஏதாவது வேண்டுமா மேடம்? நான் அவள் கையை பிடித்து ஹாலுக்குள் அழைத்து வந்தேன். என் கையில் அணிந்திருந்த விலையுயர்ந்த தங்க மோதிரத்தை அவள் கையில் வைத்தேன். அதை என் கணவன் நிச்சயதார்த்த நகைகளுடன் எனக்காக அனுப்பியிருந்தான். அந்த மோதிரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இப்போது நான் செய்ய போவதை நினைத்தால் எனக்கு பிடித்தமான ஒன்றை தியாகம் செய்வதும் அவ்வளவு கடினமாக தெரியவில்லை. நான் சங்கீதாவிடம், எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும் என்றும், நீ என் வேலையை செய்து முடித்தால் நான் உனக்கு அதிக பணம் தருவேன் என்றும் சொன்னேன். உன் மகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள், அவளுக்கு சிகிச்சை அளிக்க உனக்கு பணம் வேண்டும் என்று நீதானே சொன்னாய். அவள் ஆச்சரியமான கண்களால் என்னை பார்த்தாள். உன் மகளுக்கு சிகிச்சையும் நான் ஏற்பாடு செய்கிறேன். உன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறேன். நீ என் இந்த வேலையை மட்டும் செய்தால் போதும் என்று நான் அவளிடம் சொன்னேன். நான் அவளிடம் அந்த விஷயத்தை சொன்னபோது அவள் திகைத்து போனாள். பிறகு 2 காதுகளையும் கைகளால் மூடிக்கொண்டு, என் கணவருக்கு இது தெரிந்தால் என்ன நடக்குமோ தெரியவில்லை மேடம், நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னாள். ஆனால் நான் அவள் கையை பிடித்து இழுத்து விட்டேன். உன்னை திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று சொன்னேன். அவள் விரிந்த கண்களால் என் முகத்தை பார்த்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அவள் என் பேச்சை கேட்டாள். பிறகு அவள் தலை குனிந்தபடி என்னுடன் அறைக்குள் வந்தாள். அவளை என் இடத்தில் படுக்கையில் படுக்க வைத்து விட்டு நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். சுமார் 1.5 மணி நேரம் கழித்து அவள் களைப்பான தோற்றத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தபோது மகிழ்ச்சியின் அலை என் உடல் முழுவதும் பரவியது. நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். அவள் குனிந்த தலையுடன் அங்கிருந்து சென்றாள்.
அவள் ஏழை, ஆனால் மானங்கெட்டவள் இல்லை. வறுமையின் காரணமாக அவள் இந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தது. நான் அறைக்குள் வந்தபோது என் கணவன் தூங்கிக் கொண்டிருந்தான். நானும் ஒரு பக்கத்தில் படுத்துக் கொண்டேன். சரியான நேரத்தில் என் மூளை வேலை செய்தது. இல்லை என்றால் இந்த மனிதனை பொறுத்துக் கொள்வது எனக்கு சாத்தியமில்லை என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அவன் என்னிடம் மிகவும் நன்றாக பேசினான். என்னை பற்றி மிகவும் அக்கறை காட்டினான். என்னை மிகவும் நேசித்தான். ஆனால் அவனை பார்க்கும்போது என் உடல் முழுவதும் வெறுப்பு உணர்வு பரவியது. எனக்கு குமட்டல் ஏற்பட்டது. அவர்கள் எனக்கு செய்த எல்லாத்திற்கும் என் பெற்றோரிடம் மீண்டும் பேசக்கூட எனக்கு விருப்பமில்லை. அதற்கு பிறகு நான் என் தாய் வீட்டிற்கு திரும்பி செல்ல தயாராக இல்லை. பிறகு ஒரு நாள் அம்மா தானே வந்து என்னை கட்டிப்பிடித்து, இவ்வளவு நாட்களாக ஒரு முறை கூட பார்க்க வரவில்லையே என்று குறை சொல்ல ஆரம்பித்தார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் என் மனதும் கொஞ்சம் இலகியது. அப்போது என் கணவனும், நீ சில நாட்கள் அவர்களுடன் போய் இரு கோகிலா என்று சொல்ல ஆரம்பித்தான். அதனால் நான் சோகமான மனதுடன் அம்மாவுடன் தங்க வந்துவிட்டேன். பிறகு ஒரு நாள் நான் சிரஞ்சீவியை சந்தித்தேன். அவனை பார்த்ததும் பழைய காதல் மீண்டும் துளிர்விட்டது. அவனும் ஒரு குறைவான பார்வையால் என்னை பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கிவிட்டான். அவன் அப்போது மொட்டை மாடியில் பட்டம் விட்டு கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அவனை புறக்கணிக்க முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே கடைசியில் என் மனதின் கட்டாயத்தின் பேரில் அவன் முன்னால் போய் பேசினேன். பிறகு அவன் குறைவான வார்த்தைகளை கேட்டதும் அவன் மிகவும் வருத்தமாக இருக்கிறான் என்று எனக்கு புரிந்தது. அவனை விட நான் அதிகமாக வருத்தப்பட்டேன். இதில் என் தவறு என்ன இருந்தது? அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது என் மனதில் ஒரு அருவருப்பான எண்ணம் தோன்றியது. இந்த எண்ணத்தை எப்படி நிஜமாக்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். வீட்டிற்கு வந்த பிறகு என் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கினேன். அந்த வேலைக்காரி தன் வறுமையின் காரணமாக என் பேச்சை கேட்கும்படி அவள் கட்டாயப்படுத்தப்பட்டாள். அவள் தரப்பிலிருந்து எனக்கு உறுதியாக இருந்தது, அவள் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாள். மறுபுறம் திரு இருந்தான். அவன் என் கணவனின் கைத்தடியாக இருந்தான். அவனுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தான். எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வான். அவனை என் கணவன் வழியில் இருந்து அகற்ற நான் இந்த திட்டத்தை உருவாக்கினேன். நள்ளிரவில் போன் செய்து என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி திருவை அறைக்கு வரவழைத்தேன். அவன் உடனே அறைக்கு வந்து விட்டான். அப்போது நான் கத்த ஆரம்பித்தேன், கூச்சலிட ஆரம்பித்தேன். என் கணவனும் பதறி எழுந்தான். நான் ஏன் அழுகிறேன் என்று கேட்டார். அதற்கு நான், உன் செவிலியர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றான் என்று சொன்னேன். இதை கேட்டு திரு கவலைப்பட்டான். அவன் தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க நிறைய முயற்சி செய்தான். ஆனால் நான் அவனிடம் சொன்னதையும் நான் அவனுக்கு காட்டியதையும் மட்டுமே என் கணவன் கேட்டான். பிறகு அவன் திருவை வேலையிலிருந்து நீக்கிவிட்டான். திரு தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க நிறைய முயற்சி செய்தான். ஆனால் அதில் அவனுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டபடி என் கணவனிடம் எனக்கு தூரத்து சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு வேலையும் தேவைப்படுகிறது. அவன் உங்களுடன் இருப்பான், உங்களை கவனித்துக் கொள்வான் என்று சொன்னேன். இதை கேட்டு என் கணவன், நீ சொல்வது சரிதான் கோகிலா, நீ அப்படி சொல்கிறாய் என்றால் மேலும் உன்னை விட விசுவாசமானவர் எனக்கு யார் இருக்க முடியும் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஒரு கணம் நான் வெட்கத்தில் மூழ்கி போனேன். ஆனால் நான் என் உணர்ச்சிகளை அடக்கினேன். பிறகு நான் சிரஞ்சீவியை வீட்டில் தங்க வைத்தேன். திருவின் இடத்தில் அவனை நியமித்தேன். அவனும் என் காரணமாக இந்த வேலையை செய்ய தயாராக இருந்தான். இந்த வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. அவன் இங்கே வசதியாக இருந்தான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. மேலும் இங்கே அவன் எனக்கு நெருக்கமாக இருக்கவும் முடிந்தது. நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தோம். நான் என் வேலைக்காரியை என் அறைக்கு வரவழைத்து விட்டு அருகில் இருந்த சிரஞ்சீவி அறைக்கு சென்று விடுவேன். எல்லாம் என் விருப்பப்படி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் என் கணவன், நான் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல விரும்புகிறேன் என்று சொன்னான். இதை கேட்டு நான் பதறிவிட்டேன். அவன் வெளிநாடு சென்றால் சிரஞ்சீவியும் அவனுடன் போவானே, சிரஞ்சீவி இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது என்று. அப்போது பேச்சுவாக்கில் நான் அவனிடம், உங்களுடன் யாரை அழைத்து செல்வீர்கள், உங்களை கவனித்துக் கொள்ளவும் யாராவது வேண்டும் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவன், என் நண்பன் என்னுடன் வருகிறான், அவன் என்னை கவனித்துக் கொள்வான் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நான் நிம்மதி அடைந்தேன். இந்த விஷயத்தில் எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? பிறகு அவன் வெளிநாடு சென்று விட்டான். இந்த ஒரு மாதத்தை நான் மிகவும் நிறைவாக கழித்தேன். கணவனின் பணத்தை வைத்து சிரஞ்சீவியுடன் ஜாலியாக இருந்தேன்.
சென்னையில் நான் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கெல்லாம் நாங்கள் இருவரும் சென்று வந்தோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். வாழ்க்கையில் வந்த இந்த தருணங்களை நாங்கள் முழுமையாக அனுபவித்தோம். நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். நிறைய நேரம் ஒன்றாக ஜாலியாக இருந்தோம். நான் இரவு பகலாக சிரஞ்சீவியுடன் இரவுகளை வண்ணமயமாக்கி கொண்டிருந்தேன். அவனும் என்னுடன் தன் பகல் இரவுகளை வண்ணமயமாக்கி கொண்டிருந்தான். எப்போதும் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து எங்கள் நாட்களை கழித்தோம். இப்போதுதான் என் ஆத்மாவுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டது. சிரஞ்சீவியும் நானும் ஒருவருக்கொருவர் எல்லா அங்கங்களையும் முழுமையாக அனுபவித்தோம். என் கணவனுடன் நான் செய்ய வேண்டிய வேலையை என் காதலன் சிரஞ்சீவியுடன் செய்து கொண்டிருந்தேன். சிரஞ்சீவி என் இளமையை முழுமையாக சுரண்டி கொண்டிருந்தான். எங்கள் ஒவ்வொரு நொடியும் மிகவும் வண்ணமயமாக கழிந்தது. எங்களை தடுக்க மற்றும் கவனிக்க யாரும் இல்லை. அதனால் நானும் சிரஞ்சீவியும் தைரியமாக எங்கள் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொண்டிருந்தோம். பிறகு ஒரு மாதம் கழித்து என் கணவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் முன்பு இருந்ததை விட வித்தியாசமாக தோன்றினான். அவன் என்னிடம் சாதாரணமாகத்தான் பேசினான். ஆனாலும் அவன் பேச்சில் ஒரு மாற்றம் இருந்தது. பார்க்கவும் அவன் முன்பு இருந்ததை விட ஆரோக்கியமாக இருந்தான். அவன் முகத்தில் சீரியஸ்னஸ் இருந்தது. இரவில் வழக்கம் போல் நான் வேலைக்காரியை அவன் அறைக்கு வரவழைத்தேன். பிறகு நானும் சிரஞ்சீவி அறைக்கு சென்றேன். நான் அவன் அறைக்கு சென்று கொஞ்சம் நேரம்தான் ஆகியிருக்கும். திடீரென்று கதவு பலமாக திறந்தது. அறையின் விளக்கு எரிந்தது. நான் திரும்பி பார்த்தபோது நான் கண் திறந்த நாளில் இருந்து வீட்டில் மிகுந்த வறுமையின் நிலையை கண்டேன். என் வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றிற்கும் ஏங்கி தவித்தேன். வீட்டில் தாய் தந்தை தவிர நாங்கள் 4 உடன் பிறந்தவர்கள். நான் உடன் பிறந்தவர்களில் மூத்தவள். அதனால் வீட்டின் வேலைகள் எல்லாம் என் பொறுப்பிலேயே இருந்தன. மற்ற உடன் பிறந்தவர்கள் சிறியவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு கொஞ்சம் சலுகை கிடைத்தது. அம்மாவின் கோபத்திற்கு ஆளானவளும் நான் தான். பெரும்பாலும் என் செயல்களிலும் அம்மாவுக்கு நிறைய ஆட்சேபனைகள் இருந்தன. என் தோழிகள் வீட்டிற்கு செல்வது கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி வந்து போறதுனாலையும் மொட்டை மாடியில் அதிகம் நேரம் செலவழிக்கிறதுனாலையும் இன்னும் நிறைய விஷயங்களுக்காகவும் எனக்கு பிரச்சனை இருந்தது. ஆனா நான் அதையெல்லாம் ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால விட்டுடுவேன். அம்மாவுக்கு எங்கள் 4 பேரையும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு எனக்கு தோணும். எங்களை பெத்து உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் அவங்க கடமைன்னு நினைப்பாங்கன்னு தோணும். இதெல்லாம் நான் மனசுக்குள்ள மட்டும்தான் நினைச்சுக்குவேன். அம்மா முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க செருப்பால அடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறவரு. 2 தம்பிகளும் ரொம்ப சின்னவங்க. அதனால வீட்டுல பெரும்பாலும் பருப்பு காய்கறிகள் தான் சமைப்பாங்க. சில நேரங்கள்ல பட்டினி கிடக்கிற நிலைமையும் வந்துவிடும். நல்ல சாப்பாடு மாசத்துல ஒரு தடவை கிடைச்சாலே பெரிய விஷயம். சிரஞ்சீவி என் வாழ்க்கையில வசந்தம் மாதிரி வந்தான். அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் இந்த ஏரியாவுக்கு குடி வந்தாங்க. அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எங்களுக்கு இங்க ஒரு லாபம் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இல்லாட்டியும் இது எங்க சொந்த வீடு. ஆனா அவங்க பாவம் சொந்த வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிரஞ்சீவிக்கு வேலையும் இல்ல. அவன் நாள் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பான். நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினோம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். சிரஞ்சீவி என்னை பொண்ணு கேட்டு வந்தப்போ அப்பாவும் அம்மாவும் உடனே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பையனோட நடத்தை சரியில்லையாம், வேலையும் இல்லையாம். இப்படிப்பட்ட சோம்பேறி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பிரயோஜனம்? பொண்ணு 2-3 நாளைக்கு ஒரு தடவை அழுதுகிட்டே அம்மா வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா? அம்மா சொன்னது ஒரு வகையில் சரிதான். ஆனா நான் என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை. இந்த சமயத்துல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து என்னென்னமோ மெதுவா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்னை பத்தி ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு தோணிச்சு. ஆனா என் சம்பந்தம் இல்லாம அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதக்கார பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் ஒரு நாள் அம்மா என்கிட்ட, உன் கல்யாணத்தை உன் அப்பாவோட பாஸ் கூட பேசி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு தலை சுத்திடுச்சு. எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? என் விருப்பம் என்னன்னு கேட்காம எப்படி என் கல்யாணத்தை நீங்களே முடிவு பண்ணலாம்? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? அம்மா என் பேச்சை கேட்டு தலையில அடிச்சுக்கிட்டு, அந்த சோம்பேறி 1 ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டான், உனக்கு எப்படி சாப்பாடு போடுவான், உன் தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுவான்னு கேட்டாங்க. அம்மா சொன்னதை கேட்டு நான் அமைதியாயிட்டேன்.
இப்போ அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அம்மாவை விட எனக்கு அப்பா மேல ரொம்ப பயம். அவங்க முன்னாடி இதை பத்தி பேச கூட நான் யோசிக்க மாட்டேன். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வேற இருந்தது. போன வருஷத்துல இருந்து பிபி வேற வந்துடுச்சு. இப்போ அவங்க என் கல்யாணத்தை முடிவு பண்ணினதுனால அவங்க பாஸ் நிறைய பணம் கொடுத்து உதவி பண்ணி இருந்தாரு. அது எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நிறைய விலை உயர்ந்த நகைகளும் துணிகளும் வந்தப்போ அதை கொஞ்சம் நேரம் பார்த்து நான் மயங்கித்தான் போயிட்டேன். அப்புறம் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் அம்மா பயந்துகிட்டே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என் புருஷன் குருடானவன், அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அம்மா, நீங்க என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க, என்ன நினைச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்டேன். என் நிலையை பார்த்து அம்மா பதறி போய், அட அப்படியெல்லாம் இல்லடி, பையன் ரொம்ப பணக்காரன், நீ பணத்துல புரளுவ. உன் அப்பா சொன்னாரு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல தான் அவனுக்கு பார்வை போச்சு. ஆபரேஷன் பண்ணா பார்வை திரும்ப வரவும் வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் கவலைப்படுறன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னதை கேட்டு நான் அமைதியாயிட்டேன். ஆனா அந்த மனுஷன் மேல எனக்கு அளவு கடந்து வெறுப்பு வந்துடுச்சு. அந்த வெறுப்பு தான் என்னை கிளர்ச்சி பண்ண வச்சுது. வெறுப்பின் தீயில நான் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரு தன்னோட பணபலத்தால கஷ்டத்திலையும் என்ன காசு கொடுத்து வாங்கி என் காதலை பிரிச்சானோ அவன் வீட்டுக்கு நான் உள்ள வெறுப்போடவும் கோபத்தோடவும் வந்தேன். அவனை என் முன்னாடி பார்த்ததும் என் மனசுல இருந்த வெறுப்பு குறையவே இல்லை. மாறாக நான் அவனோட பலவீனத்தை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில என் நோக்கத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு வகையில நான் இந்த வீட்டுல சந்தோஷமாகத்தான் இருந்தேன். ஒரு பக்கம் அவன் இருக்கிறதே எனக்கு பிடிக்காது. இன்னொரு பக்கம் என் காதலன் எப்பவும் என் பக்கத்துல இருந்தான். நான் பணத்திலையும் புரண்டுகிட்டு இருந்தேன். எல்லா சொகுசும் எனக்கு கிடைத்தது. நாங்க 2 பேரும் உலகத்தை மறந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மூழ்கி இருந்தப்போ திடீர்னு ரூம் லைட் எரியவும் நாங்க 2 பேரும் பதறி எழுந்தோம். என் புருஷன் கதவுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்தான். அவன் நேரா பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னுடுச்சு. ஆனா அவன் குருடன்னு நினைச்சதும் எனக்கு நிம்மதி வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அவன் அங்கேயே நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து சிரஞ்சீவியும் நானும் ஒருவரையொருவர் கட்டியணைத்து எங்கள் சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அவன் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து போய்விட்டான். தன் கணவனின் இந்த பலவீனம் எனக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக மேஜையில் வந்தபோது அதை பார்த்து நான் திகைத்து போனேன். எதிரே மேஜையில் என் கணவன் உட்கார்ந்திருந்தான். என்னை பார்த்து அதிர்ச்சியில் அவன் மூச்சிரைத்தது. இதன் பொருள் என்னவென்றால் இரவில் நடந்த அனைத்தையும் அவன் பார்த்து விட்டான். அவனிடம் என் உண்மை வெளிப்பட்டது. என் முகத்தை பார்த்ததும் அவன் காயப்பட்டவனாக புன்னகைத்து, நான் உன்னை நம்பினேன், உன்னை உண்மையாக காதலித்தேன். நீ திரு மீது குற்றம் சாட்டிய போது கூட நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அலுவலகம் சென்றதும் நான் திருவை என் அலுவலகத்திற்கு அழைத்தேன். அப்போது அவன் தயங்கி நீ பொய் சொல்கிறாய் என்றும் அவன் மீது குற்றம் சாட்டுகிறாய் என்றும் சொன்னான். இதில் உனக்கு என்ன நோக்கம் என்று தெரியவில்லை. அப்போதுதான் உன் உண்மையை நானே தெரிந்து கொள்ள விரும்பினேன். உன்னை பற்றி வேறு யார் மூலமாகவும் எதையும் கேட்க விரும்பவில்லை. திரு சொல்வது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது நான் அறுவை சிகிச்சை முடித்து திரும்பி வந்த போது நீ வேலைக்காரியை என் அறைக்கு அனுப்பிய போது நான் திடுக்கிட்டேன். வேலைக்காரி கூட என்னை குருடன் என்று நினைத்தாள். ஆனால் நான் அவளிடம் பேசிய போது இதையெல்லாம் கேட்டபோது அவள் முதலில் பயந்தாள். பிறகு அழுது கொண்டே, ஐயா, நான் நிர்பந்தத்தில் இருந்தேன், நான் செய்ததெல்லாம் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் கோபத்தின் அலை என் உடலில் இறங்கியது. அப்போதுதான் என் சந்தேகத்தை போக்க நான் அந்த அறைக்கு வந்தேன். நீ இன்றும் சிரஞ்சீவியுடன் உன் தாகத்தை தணித்துக் கொண்டிருந்தாய். நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு புரிந்தது. அவன் என் கையில் ஒரு காக்கி நிற உரையை கொடுத்து, இதில் உன் விவாகரத்து பத்திரங்கள் இருக்கின்றன, நான் உன்னை என் உறவில் இருந்து விடுவித்து விட்டேன் என்றான். நான் நம்ப முடியாத பார்வையுடன் அவனை பார்த்தேன். அவன் எனக்கு மன்னிப்பு கேட்க கூட சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. தீர்ப்பை சொல்லிவிட்டான். அப்போது அவன் இன்னொரு ஃபைலை என்னிடம் கொடுத்து, கோகிலா, நான் உன் பெயரில் ஒரு சிறிய பிளாட் வாங்கினேன். அது உனக்கான பரிசு, உனக்காக வாங்கினேன். அதனால் இதை உன் கையிலேயே கொடுக்க விரும்புகிறேன். இனி நீ என்ன வேண்டுமானாலும் செய், வாழ்த்துக்கள். இப்போது நீ சுதந்திரமாக இருக்கிறாய். உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை வாழ் என்றான். நானும் சிரஞ்சீவியும் மெதுவாக அங்கிருந்து வெளியேறினோம்.
அவன் என் பெயரில் இந்த பிளாட்டை எழுதி வைத்திருந்தான். என் வங்கியிலும் நிறைய பணம் இருந்தது. திரும்பி வரும்போது என் துணிகளையும் நகைகளையும் எடுத்து வந்திருந்தேன். அது எங்கள் இருவரின் தேவைக்கும் நீண்ட நாட்களுக்கு போதுமானதாக இருந்தது. நாங்கள் இருவரும் இந்த பிளாட்டில் வந்து தங்கினோம். 1 மாதம் முடிந்ததும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சிரஞ்சீவியை வற்புறுத்த ஆரம்பித்தேன். அவன் என்னை திருமணம் செய்து கொண்டான். அவன் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தான். இப்பொழுது என் பணமும் நகைகளும் தீர்ந்து போகும் நிலை வந்தது. இப்போது நான் எரிச்சலடைய ஆரம்பித்தேன். காலையும் மாலையும் சிரஞ்சீவியிடம் ஏதாவது வேலை செய்ய சொல்வேன். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இப்படி வீட்டில் இருப்பாய் என்று கேட்பேன். நான் எப்போது அவனிடம் இதை கேட்டாலும் அவன் என்னை அன்பாக தட்டி கழிப்பான். ஆனால் இப்போது என் பொறுமை எல்லை மீறி போயிருந்தது. இப்போது நான் கோபமாக அவனிடம் இதை கேட்டேன். இதன் காரணமாக அவன் என்னை அடிக்கவும் ஆரம்பித்தான். நான் எப்போது அவனிடம் சம்பாதிக்க சொன்னாலும் அவன் என் மீது கோபப்படுவான். அவன் ஒரு சோம்பேறி. அவனுக்கு வேலை செய்யும் பழக்கமே இல்லை. அம்மா சொன்னது முற்றிலும் சரி. அவனால் ஊர் சுற்றவும் நல்ல நல்ல விஷயங்கள் பேசவும் மட்டுமே முடியும். அதை தவிர அவனிடம் வேறு எந்த குணமும் இல்லை. ஆனால் பரிதாபம் என்னவென்றால் நான் இந்த குணங்களுக்காகத்தான் அவன் மீது மயங்கி என் சந்தோஷமான குடும்பத்தை அழித்து கொண்டேன். அப்பா அம்மா என்னிடம் கோபமாக இருந்தார்கள். அவர்கள் என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. இங்கே நான் ஒவ்வொரு நொடியும் வேதனையுடனும் கஷ்டத்துடனும் நாட்களை கழித்து கொண்டிருந்தேன். என் படிப்பு 12ஆம் வகுப்பு வரைதான். எனக்கு நல்ல இடத்தில் வேலையும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். காலையிலிருந்து மாலை வரை தொழிற்சாலையில் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினால் என் கணவன் படுக்கையில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது என் உடலில் கோபம் பொங்கி வரும். நாள் முழுவதும் களைத்து போன நான் வீட்டு வேலைகளில் மூழ்கி போவேன். அடிக்கடி என் கண்களில் கண்ணீர் வரும். என் பழைய கணவன் வீட்டில் நான் அனுபவித்த அந்த ஆடம்பரமான நாட்கள் எனக்கு நினைவுக்கு வரும். இப்போது அந்த நாட்கள் எல்லாம் என் கனவுகளாகிவிட்டன. என் பாவங்களின் காரணமாகத்தான் இந்த துன்பத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அம்மா வீட்டுக்கு சென்றால் அவளும் என்னை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வாள். நான் அழுத முகத்துடன் அங்கிருந்து திரும்பி வருவேன். நான் வீடு மற்றும் வேலை என்று ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். நான் அம்மா பேச்சை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால், என் கணவனுக்கு மரியாதையும் அன்பும் கொடுத்திருந்தால், ஆபரேஷனுக்கு பிறகு அவன் சரியாகி விடுவான் என்று அம்மா சொன்னாள். ஆனால் நான் தான் அவனுடைய வெறுப்பில் பைத்தியமாகி கொண்டிருந்தேன். இன்று அவனோடு அவன் வீட்டில் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். இப்போது அவனுடைய கண்களும் சரியாகிவிட்டன. நீ எப்போதும் அவசரப்படுகிறாய் என்று அம்மா சரியாகத்தான் சொன்னாள். இன்று இந்த அவசரத்தின் காரணமாக நான் எதுவும் இல்லாமல் ஆகிவிட்டேன். இப்போது நான் சிரஞ்சீவியுடன் எப்படியாவது வாழ்க்கையை நடத்த வேண்டியிருந்தது. ஏனென்றால் அது என் சொந்த செயல்தான். என் திரும்பும் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன என்று சிரஞ்சீவிக்கு தெரியும். நான் அவனை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்பதால் இந்த பிளாட்டில் அவன் நிம்மதியாக இருந்தான். நான் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு அடுப்பை எரிக்கிறேன். என்னை போன்ற பெண்களுக்கு இப்படிப்பட்ட வேதனையான முடிவுகள் தான் ஏற்படுகின்றன. நன்றி.